போலீஸுக்கு ஏதாவது வீரப்பனை தேடுறவங்களுக்கு என்ன உதவி செய்ய முடியுமோ அதெல்லாம் எப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அந்த மாதிரி கிராமமே அந்த மாதிரி அவர் சொல்லுபடி கேட்குற மாதிரி ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு மாறிட்டார். விழுந்து என்ன பண்ணேன், அப்படியே விழுந்துவிட்டேன். கண்ணு கிடுகிடுன்னு ஆகிட்டு அப்படியே விழுந்துவிட்டேன். துப்பாக்கிலாம் எடுத்தாங்க, அது மேலே போயிட்டு இருந்தோம். உன் மேலே எந்திரிச்சு ஒரே வாடி கத்த சாலை. இது வந்து நவம்பர் 1993 நவம்பரில் நடக்குது. கெத்தே சால் வந்து 1994 ஆகஸ்ட் நடக்குது. ஆகஸ்ட் 8ஆம் தேதி நடக்குது. வரக்கூடிய இளைஞர் பசங்க கஞ்சத்துக்கு அடிமை, சாராயத்துக்கு அடிமை. இதே காவல்துறை கண்காணிப்பாளருக்கு மோகன்தாஸ் ஐயாவுக்கு வந்து கொஞ்சம் எடுத்து சொல்லி இதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உதவியாக இருந்தால் நல்லா இருக்கும். மோஸ்ட்லி ஆல்கஹால் அடிக்ட் ஆயிட்டாங்க சார். அவேர்னஸ் கிரியேட் பண்ணி கொஞ்சம் இது பண்ண முடியுமான்னு கேட்குறேன் சார். அதாவது இது ஒரு சரியான கேள்வி. ஆனா இதை எத்தனை பேர் விரும்புறாங்கன்னு கேளுங்க. நம்ம ஆளுகளுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா, குடிக்க கூடாதுன்னு சொன்னா யார் சொல்றானோ அவன் அவனுக்கு எதிரி ஆயிடும். அது பெத்த தாயா இருந்தாலும் பரவாயில்ல. குடிக்கிறதுக்கு காசு இல்லை கொடுக்கலன்னு சொல்லி பெத்த தாயை கொண்ட சம்பவம் தமிழ்நாட்டில் நடந்திருக்குது. டிஎஸ்பி உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இப்ப நம்ம காடகனஹள்ளியில இருக்கோம். வீரப்பனால பாதிக்கப்பட்டு வீரப்பன் இங்க வந்து 7 பேர் வெட்டி கொன்ற இடத்துல தான் நம்ம இங்க இருக்கோம். பாத்தீங்கல்ல, கிராம மக்கள் மொத்த பேரும் குடுமி உட்காந்துருக்காங்க. மோகனதாஸ் சார் தான் இங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. வீரப்பனால பாதிக்கப்பட்டு நிறைய மக்கள் வந்து பின்தங்கி இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷமே அவங்களது வந்து போயிருச்சு. ஒரு பக்கம் வந்து எஸ்டிஎஃப் வந்து நீ எங்க போற, எதுக்காக போற, உனக்கு இது தெரியுமா அது தெரியுமான்னு கேட்டு அவங்க பண்ண சில விஷயங்களால மக்கள் வந்து வெளியில வர முடியாத போனாங்க. அதே மாதிரி வீரப்பன் வந்து நீ என்னை பத்தி சொன்னா நான் உன்னை உயிரோட விட மாட்டேன் அப்படின்னு. ஸோ இதனால 2 பக்கமுமே அவங்க வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. நிறைய பசங்களை வந்து எப்படி எஜுகேட் பண்ணலாம், இங்க என்னெல்லாம் தேவை இருக்கு, குடிக்கும் போதைக்கும் நிறைய பேர் அடிமையாயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த கூட்டத்திலேயே நிறைய பேர் வருத்தப்படுறாங்க. எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதுக்கு தான் சார் வந்து அடிக்கடி இங்க நான் நிறைய மீட்டிங் போட போறேன். உங்களுக்கு என்னெல்லாம் தேவைகள் இருக்கு அதெல்லாம் என்கிட்ட சொல்லுங்க, உடனடியாக நான் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பண்ணுவோம். அதுக்கு இந்த கிராமத்தில் இருக்கிற இளைஞர்கள் அவங்க வந்து அதை கம்யூனிகேட் பண்ணுற ஒரு மீடியமாக அதை வந்து அவங்க இருக்கணும் அப்படின்னு அதை விரும்புகிறாரு. அதனால் அது ஒரு வாட்ஸ்அப் குரூப் மாதிரி ஒன்று ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. லேடிஸ் அவங்க என்ன சொன்னாங்க, குழுக்கள் மாதிரி இருக்குது, அந்த குழுக்களில் வந்து சில விஷயங்களுக்கு வந்து எங்களுக்கு ஒரு மாதிரி பணம் கிடச்சிக்கிட்டு இருந்தது, ஆனால் இப்போ அது எனக்கு திடீர்னு ஸ்டாப் ஆகிருக்கு, அது என்னன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதையும் பக்கத்தில் டிஎஸ்பி உட்காந்துட்டு இருந்தாங்க. நான் என்னன்னு பார்க்குறேன், எங்கே அது வந்து ஸ்டாப் ஆகிருக்கு, அதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ணணும், அது யார்கிட்ட இருக்குது அப்படிங்கிறலாம் நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க. எப்போ வந்து நம்ம ஓங்கி குரல் ஒலிக்கிறோமோ அப்போ தான் அங்கே நம்மளுக்கு சொல்யூஷன் கிடைக்கும். நம்ம பயந்து இன்னும் எத்தனை நாளைக்கு உட்காந்துட்டு இருக்க முடியும்? வீரப்பனால பயந்ததும் போதும், எஸ்டிஎஃப் வந்து என்ன கேட்பாங்கன்னு அதுக்காக பயந்ததும் போதும். இனி இந்த மக்கள் வந்து அவங்களுக்கான தேவைகளை அவங்க வெளியில வந்து சொல்லணும். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இத்தனை மக்களுக்கும் வந்து இங்கே உணவு தயாராகிட்டு இருக்கு. இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு மசால் சாமான்லாம் போட்டு கமன்னு வெஜிடபிள் பிரியாணி தயாராகிட்டு இருக்கு. மசாலெல்லாம் கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ அரிசியும் போட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல மூடி வச்சா அது அப்படியே வெந்து சூப்பரா ஆயிடும். உப்பெல்லாம் போட்டாச்சா? எல்லாம் காரெல்லாம் சேர்த்தாச்சு. குடி போதைக்கு அடிமையா இருக்கிறாங்க. வரக்கூடிய இளைஞர் பசங்க கஞ்சத்துக்கு அடிமை, சாராயத்துக்கு அடிமை. இதே காவல்துறை கண்காணிப்பாளருக்கு மோகன்தாஸ் ஐயாவுக்கு வந்து கொஞ்சம் எடுத்து சொல்லி இதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்றதுக்கு உதவியாக இருந்தால் நல்லா இருக்கும். என்ன மாதிரியான பயிர்கள் நீங்க பயிரிட்டு? நாங்க சோளம், மக்க சோளங்க, ராகி, கம்பு, அதேதாங்க. நமக்கு அதை விட்டு வேற வாழ்வாதாரம் இல்லைங்க. மழை இல்லாம பின்பட்டமா போட்டு இந்த கிராமத்துல நிறைய பேருக்கு இந்த முட்டுவலி கூட ஆகாம எல்லாம் அடிபட்டு நிக்கிறா. அதுலயுமே இந்த பன்னி, யானை, கலாட்ட ஜாஸ்தி, எல்லாம் கடங்காராகி போக. அதே தாசி சரியான முதலீடு வரலன்னா விவசாயத்துல நமக்கு இழப்பீடு கொடுக்குற மாதிரி இந்த கவர்மெண்ட் கொடுக்கணும். விவசாயி கரண்ட் கேட்ட கரண்ட் கொடுக்க போறது இல்லைங்க. சீனியாரிட்டி 20 வருஷம் 30 வருஷம் இழுக்கிறாங்க. இங்க வந்து மழை நம்பி இந்த மலை ஏரியாவில் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இதை விட்டு எங்களுக்கு வேற வழியும் இல்லை. ஏதாச்சும் வேலைக்கு போன கம்பெனிக்கு போனால் கீழே ஒரு 50 கிலோமீட்டர் தூரத்துக்கு நாங்கள் சத்தியமலை தாண்டி தான் போகணுங்க. போய் டெய்லி நாங்கள் டிராவல் பண்ண முடியாது. பஸ் வசதி ஒரு நாளைக்கு 4 பஸ் வருதுங்க. அது ஏதோ அது கூட பரவாயில்ல. ஆனா சூழ்நிலைக்கு இந்த மாதிரி இருக்குதுங்க. இந்த மழை நம்பிதான் வாழ்ந்துட்டு இருக்கேன். பாங்காட்டு வறட்சியா போறதுனால தண்ணி இருக்காது, உணவு தேடி பட்டாலாண்டுக்கு தான் வருதுங்க. ஆனா தோட்டக்காரர் யாரும் விடாது, எந்த பென்சிங்கும் அடிச்சு நுறுக்கி எல்லா வேலையும் பண்ணிருக்கு. இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்காக கொஞ்சம் சொல்லி கொஞ்சம் ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. ட்ரைனேஜ், அந்த எர்த்து, இந்த கர்நாடகாவில் செய்யறாங்க அந்த மாதிரி சில வசதிகள் நம்மளுக்கு இந்த லாஸ்ட் திக் ஃபாரஸ்ட் மோகன்தாஸ் ஐயாவுக்கு வந்து 7 பேர் வெட்டின கடைசியில இந்த 7 பேர் குடும்பத்துக்கு ஏதோ ஒரு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு அரசாங்க வேலையோ ஏதோ
கொஞ்சம் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணால் கொஞ்சம் உதவியாக இருக்குது. இது முடிய மோகன் நவாஸும் ஊர்க்காரங்களோட பேசி முடிச்சிருந்தாரு. தடபுடல வெஜிடபிள் பிரியாணியும் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் ஊர்க்காரங்க ஒவ்வொருத்தரா கூப்பிட்டு அவங்க கதையை பத்தி சொல்ல ஆரம்பிச்சாரு. போன எபிசோட்ல பாதி பார்த்தோம், இப்ப மீதியை பார்க்க போறோம். அன்னைக்கு நடந்த விஷயங்கள் உங்க ஞாபகத்துல என்ன இருக்கு? 2 மணி இருக்குதுங்க, 2 மணி இருக்குது. நாங்கள் 2 பேர், இவர் தம்பி நானும் 2 பேரும் இப்படி தான் மேய்க்கிறா. 6 பேரும் கொஞ்சம் தூரமாக இருந்தாங்க. அவனை வெட்டிட்டாங்க. அவனை வெட்டி நம்மளுக்கு வந்து 2 பேரை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி பின்னால் கை கட்டிட்டு கூட்டிகிட்டு போனாங்க. இங்கே வெட்டியிருக்கிறாங்க, நாங்கள் பார்க்கல. இப்படி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அங்கே போய் நிறுத்திட்டு சரி போய் விசாரணை பண்ணிட்டு வாங்க. இப்படி 4 பேர், முன்னாடி ஒருத்தான், அது பின்னால் நான் பின்னால் ஒரு தம்பி, அதுக்கு பின்னால் ஒருத்தான். இவன் என்ன பண்ண போக போக வெட்டினாலாம். ஐயோ அப்போ இப்படி திரும்பல, நம்மளுக்கு அறுவலை அடிச்சுனால இங்கே விழுந்துவிட்டது. கீழே அடி புள்ள விழுந்ததில் கீழே விழுந்து என்ன பண்ணேன், அப்படியே விழுந்துவிட்டேன். கண்ணு கிருகிருன்னு நான் விட்டுது, அப்படியே விழுந்துவிட்டேன். துப்பாக்கியில் எடுத்தாங்க, அது மேலே போயிட்டு நம்ம மேலே எந்திரிச்சு ஒரே வாடி. கத்தை சாலை போய் ஜடியாக இருந்துட்டு இருந்த பிரசிடென்ட்டு, அவனுக்கு போய் சொன்னேன். அவன் போய் தான் ஐயனை கூட்டிகிட்டு வந்தான். சரி, இவர் நேராக போய் கெத்தேசால தான் சொன்னேன் அப்படின்னாரு. கெத்தேசாலையும் ஒரு 6 பேரை வந்து கையை இது பண்ணி ஜாயின் பண்ணி ஒரே இடத்துல கூப்பிட்டு நிற்க வச்சு வெட்டினதா. ஸோ இந்த சம்பவத்துக்கு முன்னாடியா பின்னாடியா? பின்னாடி அதுக்கு பிறகு தான், இந்த சம்பவத்துக்கு பிறகு தான் கெத்தேசால் சம்பவம் நடந்தது. அப்போ வந்து வீரப்பனுக்கு வந்து யார் காட்டி கொடுத்தது அப்படின்னு வீரப்பன் வந்து தேடுறாப்புல. அப்போது ஃபாரஸ்ட்குள்ளே அதிகமாக இருக்கிறது யார்? பட்டிக்காரங்க தான் இருப்பாங்க. ஊர் மக்கள் வந்து போவாங்க வருவாங்க, அங்கேயே குடியிருக்க பட்டிக்காரங்க. அப்போ பட்டிக்காரங்களை பூரா முதல்ல பிடிச்சி கொண்டுடணும் அப்படிங்கிற முடிவில் தான் வரப்போ அதில் முதல்ல கண்ணில் தட்டுப்பட்டது மஞ்சுகுமா பட்டிக்காரங்க. அப்போ தான் இவர் வெட்டுப்பட்டதும் இவர் தப்பிச்சதும் நேராக கெத்தேசால் தான் இவருக்கு பக்கத்து கிராமம். இந்த ஊருக்கு அது தூரம், ஆனால் இவங்க பட்டிக்கு கெத்தேசால் தான் பக்கம். அங்கே போய் தகவல் சொல்கிறாரு. உடனே எனக்கு தகவல் கிடைக்கி நாங்கள் உடனே சம்பவ இடத்துக்கு வந்துடுறேன். வந்து இவங்களை இந்த ஊர்க்காரங்களை இன்னொரு 6 பேரை வெட்டணும்னு சொன்னதுனால 6 பேரோ 5 பேருன்னு சொல்லி ஒரு ஆடு இருக்குன்னு சொன்னாப்புல. 5 ஆடு சாமிக்கு 5 ஆடு நேர்ந்து விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி இதில் சொன்னாப்புல. அப்போவே நான் இந்த ஊருக்கு மக்களை காப்பாற்றிருக்கேன், நீங்கள் வந்தாச்சு, வந்து கேம்பெல்லாம் போட்டு நாங்கள் அதை பாதுகாப்பு கொடுத்துட்டோம். இது வந்து நவம்பர் 1993 நவம்பரில் நடக்குது. கெத்தேசால் வந்து 1994 ஆகஸ்ட்டில் நடக்குது. ஆகஸ்ட் 8ஆம் தேதி நடக்குது. இதுக்கப்புறம் நடந்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட இப்ப 25 வருஷம் ஆயிடுச்சு. என்னெல்லாம் உங்களுக்கு பாதிப்பு உடல் ரீதியா நீங்க பட்டுக்கிட்டு இருக்கீங்க? இந்த ஒரு கண்ணு மூடிக்கிட்டாதான் தெரியும் உங்களுக்கு, திறந்து வச்சிருந்தா தெரியாது. தெரியுதோ கொஞ்சம் புல் தெரியுது. அதனால இந்த கண்ணை எப்பயும் டவல் போட்டு மூடிடுவீங்க. இந்த எடுத்துக்கிட்டு இல்லைங்க ஐயா, கிளம்பு கடைசியில் தான் தெரியுது. அதை கொஞ்சம் இப்படி கட்டுறோம், இந்த கண்ணு மூடிட்டா நல்லா தெரியுது. சிவப்பாங்க பார்ப்போம். என் பேர் சிவனப்பன். உங்கள் அப்பா பேர் வந்து பள்ளத்தொட்டி பசுவன்பாங்க. பசுவண்ணா லிங்காயத்து கம்யூனிட்டி சேர்ந்தவங்க. இவங்க அப்பா வந்து 1993 வீரப்பன் வந்து ரொம்ப நாளாக இடையில காணாமல் போயிட்டாப்புல. கொஞ்சம் கொஞ்சமாக தகவல் கிடைக்கி ஆசனூர் பக்கத்தில். அப்போ நான் 2 அடி கூட அடிச்சுக்கலாம் அவரை விசாரிச்சு. அந்த மாதிரி உள்ளவங்களெல்லாம் விசாரிச்சோம், என்ன வீரப்பனை பார்த்தீங்களா, எங்கே இருக்குன்னா, ஏன் எங்களுக்கு தகவல் சொல்லலை அப்படின்னு. அவங்களுக்கு அதை பற்றி நாலேஜ் இல்லை. பிறகு அவங்களே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய கேம்பில் இருந்தவர், விசாரணையில் இருந்தவர், பிறகு வெளியே வந்துடுறாரு. வந்து ஊரில் இருக்கிறாரு, எல்லாம் இருக்கிறாரு. எனக்கு இன்ஃபார்மெண்ட்டாக செயல்படுறாரு. ஊர்க்காரங்க எல்லாருக்குமே அவர் போலீஸுக்கு, அதாவது வீரப்பனை தேடுறவங்களுக்கு என்ன உதவி செய்ய முடியுமோ அதெல்லாம் எப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அந்த மாதிரி கிராமமே அந்த மாதிரி அவர் சொல்லுபடி கேட்குற மாதிரி ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு மாறிட்டார். இந்த சித்தன் மாதிரி ஆளுங்க சொல்கிறாங்க இல்லையா, கேம்பில் வச்சுருந்தாங்க அப்படின்னா, அந்த மாதிரி இல்லை. அப்படி இது அவங்க அப்பா மாதிரி எத்தனையோ பேர் நம்மளை வர்றாங்க, விசாரிக்காங்க. அவங்க நல்லவங்க, தெரியாமல் தான் பார்த்துருக்காங்க வீரப்பனை. அவங்க வந்து வீரப்பனை தேடி போகலை, எதாச்சியாக பார்க்குறாங்க. அப்படிப்பட்டவங்களெல்லாம் யாரையுமே போலீஸ் எதுவுமே செய்கிறதில்ல. அவங்க அப்பா நான் துன்புறுத்தி இருந்தாலோ ஏதாவது பண்ணியிருந்தாலோ இந்த பையன் எனக்காண்டி இன்னும் உதவி செஞ்சுட்டு இருக்கிறான். அவன் சின்ன வயசுலேருந்தே என் கூட தான் இருக்கிறாப்புல. இன்னாருக்கு இந்த தகவல் சொன்னால் சிவனப்பட்ட தான் சொல்லுவேன். சிவனப்பன் போய் அங்கே போய் தகவல் சொல்லிடுவாப்புல. இப்போது மீட்டிங் நடக்கிறது இந்த ஊர், சிவனப்பனுடைய ஊர் கேர்மானம். தகவல் கேள்விப்பட்டு அவங்க வந்துட்டாப்புல. இந்த மாதிரி இருக்காங்க. அதான் சொல்கிறேன், இந்த சித்தன் மாதிரி ஆளுங்க சொல்கிற தகவல் தப்பாக சொல்கிறதுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசத்தை மீடியா புரிஞ்சுக்கணும். அதுக்காண்டி தான் சொல்கிறேன். ஐயா வந்து எங்களுக்கு ஸ்கூல் படிக்கும்போது அவர் வந்து சத்தியில் இருந்தார். நான் அப்போ 6வது படிச்சுட்ருக்கேன், 6வது 7வது படிச்சுட்ருக்குறோம். அப்போ நாங்கள் சின்ன பசங்க. ஸ்கூல் சட்டை வந்து ஆப் பேண்ட் சட்டை கொடுப்பாங்க, அதை இப்படி மடித்து இப்படி மடிப்போம் ஸ்டைலுக்காக. பேண்ட் வந்து இந்த வேறு மாதிரி படிப்போம், இந்த பங்கு. அப்போ நாங்கள் பாலத்தில் போயிட்டுருக்குறேன், நம்ம சத்தி பாலத்தில் போயிட்டுருக்குறேன். சாரோட வண்டி பின்னாடி வருது. நாங்கள் சாரோட வண்டி கவனிக்கல. வந்தார், கத்திரி எடுத்தார், முடியை ஃபஸ்ட்டு வெட்டினார். அதே இடத்துல முடி வெட்டி இந்த சட்டை வந்து இப்படி ஏன் மடிச்சிருக்கு அப்படின்னு கேட்டார். இந்த ரஜினி ஸ்டைலுங்க அப்படின்னும்.
அது கலாரும் கடத்தில் அடிச்சாரு. அது எதுக்காக அடிச்சாருன்னா நாங்கள் பண்ண தவறுக்காக அடிச்சாரு. அவர் மொடத்தனமாக அடிச்சாரு. சர்வீஸ்னால் என்ன? 2 விதமாக இருக்குது. ஒன்று அவங்களுக்கு நன்மை செய்கிறது, இன்னொன்று அவங்களுக்கு தீமை நடக்காமல் பார்த்துக்கிட்டது. கொஞ்சம் அந்த மாதிரி ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸ் இருந்து அவங்கள பாதுகாக்கிறதுக்காக அவங்கள அதுக்காக வேண்டி நாங்கள் வந்து கடுமையான நடவடிக்கை செய்கிறவங்க. ஹூ இஸ் த அஃபண்டர்? அஃபண்டர் மேலே நடக்கும். ஆனால் அஃபண்டரும் பொதுமக்களில் ஒரு ஆள் தான். அதனால் அஃபண்டரும் பொதுமக்கள்ங்கிறதுனால அஃபண்டரை நாங்கள் வந்து அடிக்கிறது, தப்பு பண்ணுறவங்களை அடிக்கிறது வந்து அடிக்கிறாரு அப்படின்னு வரும். அதே சமயம் அதனால் பாதுகாக்கப்பட்டவங்க நிறையா இருப்பாங்க. அதுதான் நீங்கள் பார்க்குற இந்த ஜனங்களுடைய ஆதரவும் இதுதான். நீங்கள் எப்படி தயாராக இருக்கீங்க? நீங்கள் வந்து என்ன முன்னெடுப்பு எடுக்க போகிறீங்க அவரோட சேர்ந்து உங்கள் கிராமத்தை முன்னேற்றத்துக்கு? என்னோட வயசு இல்லைங்க, என்ன ஒரு மூத்தவங்க எங்கள் தாத்தவங்க சொன்ன இது இல்லைங்க. ஒரு கேர்மலைன்ட்டு இந்த மலை கிராமத்தில் ஒரு கோயில் வந்து ரொம்ப ஃபேமஸுங்க. இந்த வட்டாரத்தில் ஈரோடு மாவட்டத்தில் கேட்டேன்னா அந்த கர்நாடகா கட்டி வருவாங்க. மைசூர் கொள்ளை காலத்துலேருந்து அந்த கோயிலுக்கு வருவாங்க. அன்றைக்கி அடித்தளம் போட்டது வந்து சாரு தாங்க. ஒரு 5 கம்யூனிட்டி இருக்குதுங்க. ஒரே கம்யூனிட்டிக்கு முக்கியத்துவம் கொடுக்காம 5 கம்யூனிட்டியை கூப்பிட்டுங்க, 5 பேர்த்துக்கு சம உரிமை இந்த கோயில், எப்போ பிரச்சனை வரக்கூடாதுன்னு ஒரு பாகுபாடு இல்லாமல் செஞ்சங்காட்டி தாங்க இன்றைக்கி அந்த கோயில் வந்துங்க வருஷம் ஒரு இந்த வருஷம் 50,000, அடுத்த வருஷம் 60,000, 70,000, லட்சத்தை தாண்டிடுச்சுங்க. அதை வச்சு தான் இப்போ வந்து ஐயா ரிட்டையர்ட் ஆகியுமே நல்ல விஷயம் செய்யணும், மலைவாழ் மக்களுக்கு செய்யணும். நம்ம சம்பளம் வாங்குறோம், நம்ம எங்கே வேணால் போயிடலாம், வேண்டாம் நம்மளை நம்பி இருக்கிற அந்த கேர்மலை மாதிரியே காடன்லியா, கத்தேசாலா, புரிஞ்சலூர் இந்த மாதிரி ஏரியா எல்லாத்தையும் நம்ம டெவலப் பண்ணணும், அதை மட்டும் விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி தான் அவர் தொடர்ந்து இங்கே வந்துட்டு இருக்கிறாங்க. இதே மாதிரி மீடியாவில் பார்க்குறாங்க, நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுற மனசு இருக்குங்க. நம்ம யார்கிட்ட போய் பண்ணலாம், யாருக்கு பண்ணலாம் அப்படின்னு தெரியாதுங்க. இந்த மாதிரி இந்த மீடியா பார்த்து சார் பண்ணுறாரு இல்லை, அந்த மாதிரி இந்த மலைவாழ் மக்களுக்கு பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொஞ்சம் பண்ணான்னா நிறைய இருக்குங்க, நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. அப்போ வீரப்ப நடமாட்டம் இருக்கும்போது நீங்கள் ஒருத்தர்கிட்ட சொல்லணும்னா கூட போய் சொல்லிட்டு ஆமாம், வரணும். அதனால வெளியில வரதுக்கு பயந்துருப்பீங்க. ஏன்னா இந்த பக்கம் போனாலும் அடி, அந்த பக்கம் போனாலும் அடி, 2 சைடு நிச்சயமா எல்லாருமே வீட்டை விட்டு வரதுக்கே பயந்துருப்பீங்க. ஆனா இப்ப வந்து நான் குழந்தைங்க கிட்ட கூட நான் இங்கேயே பாக்குறேன், இந்த மலை கிராமத்திலே எல்லார்கிட்டையும் போன் இருக்கு. நான் ஆசனூர் ஸ்கூல்ல தான் படித்தேங்க. பழைய மாணவர்கள் சந்திப்பு விழாவில் ஐயாவை வர வச்சிருந்தாங்க. வர வச்சு அந்த மாதிரி ஒரு குரூப் பண்ணிங்க, அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னுமே இருக்கிற மேற்கு தொடர்ச்சி இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் இன்னும் இருக்கிற கிராமத்துல படித்தவங்களை தேர்ந்தெடுத்து ஒரு குரூப்பாக இது பண்ணி என்னென்ன குறைகள் வேணும், என்ன நமக்கு என்ன தேவைப்படுதோ அதை சார்கிட்ட கேட்டு இருக்கிற மீடியாவில் ஹெல்ப் பண்ணுறவங்களுமே இந்த இதுக்கு ஹெல்ப் பண்ணலாங்க. இவர் வந்து சாமிக்கண்ணு, அப்பா பேர் சென்னியப்பன். அப்பா வந்து மாக்கம்பாளையம் அங்கே இருந்தார். மாக்கம்பாளையங்கிறது வீரப்பனுடைய, அதாவது எஸ்டிஎஃப் ஆரம்பிக்கு முன்னாலே வீரப்பனுடைய சந்தனக்கட்டை வெட்டுற எல்லாம் ரொம்ப ரெகுலராக நடந்துக்கிட்டு இருந்த இடம். மாக்கம்பாளையம், குன்றி இந்த ஏரியாவில் நிறைய சந்தனக்கட்டைகள் வெட்டப்பட்டது. அப்போ உங்கள் அப்பாவும் அங்கே தான் இருக்கிறார், அந்த ஊர்லாம் குடியிருக்கிறாரு. பிரசிடண்ட். ஆமாம், அந்த ஊர் பிரசிடண்ட்டு. நாங்கள் போகும்போது எங்களுக்கு உதவி செய்தார். எங்களுடைய பேச்சில் நல்லா எனக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டார், நல்லா உதவி செஞ்சார். அப்போது அவர்கிட்ட வீரப்பன் வந்து உங்களை ஏதாவது பண்ணிட்டா என்ன பண்ணுவீங்க, நீங்கள் எங்களுக்கு தகவல் சொல்கிறீங்களே, நல்ல விஷயத்துக்காக வேண்டி ஒரு உயிர் போதுன்னா அது மகாத்மா காந்தி உயிர் விட்ட மாதிரி தான் கணக்கு. அப்படி போனால் போட்டோம். நான் ஒரு வீரப்பனால என் ஊரே கஷ்டப்படுது, அதுக்குனால எனக்கு என்னுடைய ஊர் தான் முக்கியம். அதுக்காண்டி என்ன ஒரு வீரப்பன் வந்து கொண்டுட்டு போகிறாப்புல, அதுக்காண்டி தகவல் சொல்லாமல் இருக்க மாட்டேன், நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னு சொன்னார். ஏன்னா அவருக்கு வந்து நிறைய கான்டாக்ட் இருக்கிறதுனால நிறைய ஊர்லேருந்து தகவல், நிறைய ஃபாரஸ்ட் எங்களுக்கு வருது. ஆனால் அவர் ஊருக்கு எப்போவுமே வீரப்பனால அச்சுறுத்தல் இருக்குது. அதையும் மீறி அவங்க இருந்தார். அவருடைய பையன்தான் இன்னும் இந்த அப்பா பிறகு பையன் தொடர்ந்து அதே வேலையை எங்களுக்கு வேண்டி பண்ணிட்டு இருக்காரு. அப்போ நாங்கள் இவங்கள்ட்ட எவ்வளோ அன்பாக நடந்தால் அவங்க அந்த மாதிரி செய்யணும், தொடர்ந்து வராங்க. ஊரே அதுக்கு பின்னால் இருக்குது. ஃபஸ்ட்டுங்க இவரை வந்து நான் ஃபோட்டோவில் தான் பார்க்குறேங்க. அந்த 7/4 சைஸ் ஒரு ஃபோட்டோவில் தான். அந்த கர்நாடகா சைடு ஏதோ பாலாறில் எடுக்கிறாங்க. சைலேந்திர பாபு சார் இவங்கெல்லாம் எடுத்துக்கிறாங்க. அப்போ கோபியில் தான் எங்கள் அப்பா இவர் ஃபஸ்ட்டு மீட் பண்ணுறாருங்க. கோபி அவையாரோலே எங்கள் பக்கத்து ஊர். அங்கே வந்துட்டு எங்கள் இனத்துவங்க ஒரு 200 குடும்பம் இருக்கிறாங்க. ஊர் பிரச்சனை கூப்பிட்டு விசாரிக்கிறாரு. எல்லாம் விசாரிச்சு முடிச்சோன்னா 1/2 மணி நேரம் டைம் எடுத்துக்காங்க. 1/2 மணி நேரம் டைம் முடிவு பண்ணிக்காங்க, இல்லை கேஸ் போட்டு அவ்வளோதாங்க. சாட்டா ஒன்றா போய் சேர்ந்து ஒன்றா வாழுங்க, இல்லையா மிரட்ட தவிர ஒரு வழி இல்லை, கேஸ் போடுது அப்படிங்கிற தோரணையில் பேசுறதுன்னு வைங்களேன். அப்போ அவங்க சமாதானமாக போயிடுவாங்க. அதுக்கு அடுத்தது டீ கடையில் பார்க்குறோங்க. டீ கடையில் பார்க்கும்போது நான் அப்போ காலைல 5 மணிக்கு கம்பல்சரி குளிச்சுருவேன். ஜீன்ஸ் பேண்ட்டு, நீ எத்தனை வரை படிச்சுக்கிறேன், உன்னை கொண்டு எத்தனை, நான் யாரை பார்த்தாலும் வணக்கம் போடுவாங்க. அப்போவே என்ன படிச்சுக்கிறேன் என்னன்னு கேட்கும்போது இந்த மாதிரி அப்போ டெய்லர் வேலை பார்த்துட்டு இருக்கேங்க, 18 வயசு. அப்போ ஜாயிண்ட் ஆகிறேங்க. அப்போ இவர் வந்தாருன்னா முதலாள நம்ம தான் போய் நிற்போங்க. ஏதாவது பாங்காட்டுக்குள்ளே இந்த பக்கம் என்ன தகவல், அந்த பக்கம் தகவல், இதெல்லாம் கேட்பார். அடுத்தது நைட்டு 12 மணி 1 மணி அந்த மாதிரி வருவார். கஞ்சி வைடாமல் பாருங்க, தேங்காய் வச்சுருப்பார் ரெடியாக, அதை சாப்பிட்டு போயிட்டே இருப்பார். அப்புறம் ஆசனூரில் இருப்பாருங்க. அங்கே நான் போவேங்க 2 மாதம் ஒரு டைமு. அங்கே போனால் 50 ரூபா கொடுப்பாரு. இதை கொண்டு போய் எனக்கு நான் வேண்டாங்க, நான் அப்போவே
டெய்லர்னா அப்போ மவுசு இது யாரத்துக்கு நிச்சயமா. கொண்டு போய் கொடுத்துருவாங்க, நான் கொண்டு போய் யாரத்துக்கு கொடுத்து செலவு பண்ணிடுவேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஊரை ஒரு 10-30 பேர் சந்தனக்கட்டை வெட்ட போவாங்க அந்த வீரப்பனுக்கு. வீரப்பனுடைய ஆட்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 10-20 பேர் தும்னு துப்பாக்கி எடுத்து வருவாங்க. அப்போ வந்து போலீஸ் எல்லாம் இல்லைங்க. அப்போ இவங்களுக்கு முன்னாடி ஒரு டீம் வந்தாங்க. அவங்க வந்த கடைசியில் அந்த அந்த நடமாட்டங்களெல்லாம் நின்றுதுங்க. அதான் அந்த நடமாட்டங்கள் இருக்கும்போது ஒரு கோயில் விசேஷம் வருது. அப்போது ஃபஸ்ட்டு சைலேந்திர பாபு சார் இவங்க எல்லாம் தான் இந்த இதில் உள்ளே வர்றாங்க. அப்போது சைலேந்திர பாபு சார்கிட்ட ஒரு 10-50 ஊருக்காரங்க எல்லாத்தையும் வர சொல்லிங்க. நாங்கள்லாம் கட்டை வெட்ட போனது உண்மைதாங்க ஐயா. அப்போ 10 ரூபாங்க அவர் வாங்குறது கிலோ. வெட்டுறவங்களுக்கு 10 ரூபா கொடுப்பாங்க. நான் 18 வயசு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குங்க. நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் ஒரு 20 கிலோ கொண்டு போனீங்கன்னா ஒரு 200 தர்றாங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது அவங்க எங்கள் ஊரில் இருந்து 1.5-2 கிலோமீட்ரு அவங்க சென்ட்ரு ஸ்டேஜ் கட்டை அடுக்கி வச்சுருந்த இடம். அந்த கட்டையை நாங்கள் தான் போய் ஏற்றணும். எங்களுக்கு தெரியாதுங்க. நாங்கள் சபரிமலை மாலை போட்டிருந்தாங்களா, அதை நம்ம யார் வந்தால் முன்னாடி ஐயான்னு போவோமே. நான் டீ கடையில் உட்காந்துருந்தேங்க. அப்போ தெரிஞ்ச ரேஞ்சர் தான். சரி ரேஞ்சர் ஐயா இருக்கிறாரு இல்லைன்ட்டு நானும் போனேன். இல்லை லைன் கட்டி நிற்க வச்சுட்டாங்க. அவங்க வந்து துளியும் கூட வீரப்பன் பார்த்து பார்க்குறது. கரெக்ட்லேருந்து அவன் அடிக்கிறான், இங்கேருந்து 2 பேர் தான் இறங்குவாங்க. அப்போ அந்த கட்டை கிட்ட போயிட்டு அங்கே எல்லாம் எங்களை சுற்றி நின்றுக்கிட்டாங்க. எல்லாம் ஏற்றுனாங்க. மறுக்க எங்களெல்லாம் சும்மா உட்கார வச்சு அந்த ஃபயரிங்கெல்லாம் பண்ணி காட்டினாங்க. அப்புறம் இவங்க அதிலிருந்து தான் மறுக்க அவங்க எல்லாம் வந்தாங்க. அப்படியே தொடர்ந்து அப்படியே போயிட்டு இருந்தது. காலையில 9 மணிக்கு ஆரம்பிச்ச மீட்டிங் மதிய உணவுக்கு அப்புறமும் இந்த மணி இப்ப 3 ஆக போகுது, இன்னும் தொடர்ந்துகிட்டு இருக்கு. பிரியவே மனசு இல்லாம அரை மனசோட தான் மோகன் நவாஸ அனுப்பி வச்சாங்க காடகனஹள்ளி மக்கள். 5 கம்யூனிட்டிய ஒன்னா சேர்த்து அவர் கட்டின கேர்மாலம் கோவிலை நோக்கி புறப்பட்டார். இப்போ கேர்மாலத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம். பாருங்க, இதெல்லாம் முழுக்க முழுக்க எவ்வளவு அழகு இருக்கோ அந்த அளவுக்கு வீரப்பன் அப்படிங்கிற அவர் இருக்கும்பொழுது இங்க வந்து அவ்வளவு ஆபத்தை உணர்ந்திருக்காங்க மக்கள். இதுக்கப்புறம் தான் நமக்கு பல த்ரில்லான அனுபவங்கள் காத்திருந்தது.